கௌதம் கம்பீருக்கும் சரி ஓவல் கிரவுண்ட்ஸ்மேன் அதாவது பிச் கியூரேட்டருக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் இதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதாவது அந்த வீடியோ நான் பார்த்தேன், பயங்கரமான ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அப்போ கம்பீர் கிரவுண்ட்ஸ்மேன் கிட்ட இப்படி நின்று பேசுறதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பிக் ஷோ வாசஸ் ரேமஸ்டீரியோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இனிஷியலாக எனக்கு தோணுச்சு. சி ஜோக்ஸ் அபார்ட், இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் 2 விஷயம் நான் அட்ரஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இது என்ன மேட்ரு, யார் மேலே தப்பு கைஸ்? ஒரு மேட்சுக்கு முன்னாடி ஒரு கோச், பேட்ஸ்மேன் இல்லை ஒரு கேப்டன் இல்லை ஒரு பேட்டிங் கோச் ஜென்ரலாக போய் ஒரு பிச்சா பார்க்கறது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்லையும் அதான் இந்தியா பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட்ஸ்மேன். பட் இவர் டக்குனு 2.5 மீட்டர் தள்ளி நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கம்பீருக்கு ஸ்பார்க் ஆகி, நீ உன் வேலையை மட்டும் பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணுற வச்சுக்காத, கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருக்காரு. பட் இந்த பிச் கியூரேட்டர் மட்டும் சும்மா இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஜேர்னலிஸ்ட் கிட்ட கம்பீர் ஒரு டச்சி கையா இல்லை ஒரு நார்மல் பர்சனா, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டு ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இஸ் அன் இந்தியன் கோச், அதாவது ஒரு இன்டர்நேஷனல் டீமோட கோச் அப்படின்னும் போது நீ இஷ்டத்துக்குலாம் ஜேர்னலிஸ்ட் கிட்ட இப்படி பேசக்கூடாது, ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் எனக்கு தோணுது. மேபி கம்பீர் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர் ஒரு சூடான பர்சனுங்க. இட் ஹேப்பன்ஸ்.